டான் ஆக்ஸில் என்ன ஒரு மெயினான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்ட் இப்படி புல் பண்ணால் போதும், கியர் எங்கேஜ் ஆகிடும். இண்டிபெண்டன்ட் சிலிண்டர் ஹெட் கொடுத்துருக்கறதுனால பார்த்தீங்களா, சப்போஸ் ஏதோ ஒரு நம்ம ஓப்பன் பண்ணி அதில் ஒர்க் பார்க்க போகிறோம்னா எந்த சிலிண்டரில் போகிறோமோ அது மட்டுமே ஈஸியாக நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மீதி பிராண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் கூடமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க வெறும் இந்த ஷட்டில் கியரில் மட்டும்தாங்க சிங்க்ரோமேக்ஸும் கொடுப்பாங்க. அதாவது ஃபார்வர்ட் போர்ட்லையும் ரிவர்ஸில் போர்ட்டில் மட்டும்தான் சிங்க்ரோமேக்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இது மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இந்த ரேஞ்சிலையுமே நம்ம ஃபுல்லி சிங்க்ரோமேக்ஸாக கொடுக்குறோம். மெயின்டெனன்ஸு லேபர் சார்ஜுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மீதி டிராக்டரை கம்பேர் பண்ணும்போது. பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் பண்ணுறது உங்களுக்கு இருக்காது, அதாவது ஆர்பிஎம் ட்ராப்பேஜும் இருக்காது. அந்த பிக்கப் உடைய புல்லிங் பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கும் நம்ம வண்டியில். நம்ம வண்டிங்க 45 HP to 80 HP எந்த வண்டி எடுத்தாலுமே டபுள் கிளச்சுன்றது ஒரு காமனான ஃபீச்சராக தான் கொடுத்துருக்கோம். இதனால தாங்க இது வந்து ஒரு டிரைவர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிராக்டர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. பேலர் ஓட்டுறதுக்கு டிராக்டர் எடுக்கலான்னு இருக்கீங்களா? அதுவும் 4-wheel டிரைவ் டிராக்டர் எடுக்கலான்னு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம டியூட்ஸ்ஃபர்லேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதோடைய ப்ரைஸ் என்ன, மீதி அந்த வண்டியை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டியூட்ஸ்ஃபர் அக்ரோலெக்ஸ் 50 4-wheel டிரைவ். இந்த டிராக்டர் தாங்க நான் பேலர் யூசேஜுக்கு உகந்த டிராக்டர்னு சொன்னோம். அது ஏன் உகந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பேலர் யூசேஜ்னு பார்த்திங்கன்னா டிராக்டர் மேக்ஸிமம் அவங்க ஃபார்வர்டில் போயிட்டு திருப்பி ரிவர்ஸில் வர யூசேஜ் தான் அதிகமாக இருக்கும். அந்த யூசேஜுக்கு இந்த டிராக்டர் ஏன் சூட்டபிள் நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து 10+10 ஷட்டில் கியர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல்லி சிங்க்ரோமேக்ஸ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கியர் என்கேஜ்மெண்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹை செகண்ட் ஹை தேர்டில் ஃபார்வர்டில் இப்போ போயிட்டுருக்கு, அதே ஸ்பீடில் திருப்பி வரணும்னா நம்ம ஷட்டில் கியர் சிம்பிளாக ரிவர்ஸில் போட்டாலுமே போதும், ஈஸியாக வண்டி பின்னாடி வரும். இதனால் பேலர் ஓட்டுற டிரைவருங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். அதாவது 4-wheel டிரைவ் டிராக்டர்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேர் இருக்க ஏரியாவில் தான். அந்த சேர் இருக்க ஏரியாவில் அதிகமாக ஓட்டும் போது டிராக்டரில் எந்த பார்ட்டு சீக்கிரமாக டேமேஜ் ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த ஆக்சில் தாங்க. அந்த டேமேஜை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம டியூட்ஸ்ஃபரில் ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து டானா ஆக்சில் கொடுத்துருக்கோம். அதாவது டானா ஆக்சில்ன்றது வேறு எதுவும் இல்லைங்க. இந்த ஆக்சில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீல்டாக வரும். ஸோ எந்த ஒரு சேத்துல நீங்கள் போய் எடுத்துகிட்டு போய் ஓட்டினாலுமே அந்த ஆக்சில் பிரேக் ஆகி உள்ளே அந்த சேர் போகிறதோ இல்லை வேறு ஏதாவது பார்ட்ஸ் அதில் டேமேஜ் ஆகிறதோ இருக்காது. நல்லது. ஒரு ஹெவி டியூட்டி ஆக்சில்ன்றதுனால எவ்வளோ சேரில் வந்தாலும் நம்ம ஈஸியாக ஓட்டிகிட்டு வரலாம், பயப்படாமல் ஓட்டிகிட்டு வரலாங்க. இந்த 4-wheel டிரைவ் டிராக்டர் எடுக்கும்போது நிறைய பேருக்கான ஒரு பெரிய பயம்னு பார்த்திங்கன்னா இந்த டேர்னிங் ரேடியஸ் தாங்க. ஒரு சின்ன இடத்துக்குலாம் போயிட்டு வரணும்னா எப்படி நம்மளால் திருப்பி எடுத்துகிட்டு வர முடியும்னு இந்த டானா ஆக்சில் கொடுத்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேர்னிங் ரேடியஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் 9.5 டயருன்றதுனாலையுமே எந்த ஒரு சின்ன இடமா இருந்தாலுமே நம்மளால் ஈஸியாக இந்த வண்டியை டேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுங்க. அதுவும் இல்லாமல் இந்த டானா ஆக்ஸில் என்ன ஒரு மெயினான பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஷாஃப்ட் வந்து கனெக்ட் ஆனது ஈக்குவலான ஒரு பவர் வந்து 2 டயருக்குமே இதை டிஸ்ட்ரிபியூட் தரும். லெஃப்ட் டயராக இருக்கணும், ரைட் டயராக இருக்கணும், ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் தரும். 4-wheel டிரைவில் இந்த ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் தரதுனால அந்த புல்லிங் பாயிண்ட் நல்லாயிருக்கும். எந்த ஒரு சேராக இருந்தாலுமே ஈக்குவலாக இழுத்துட்டு வரதுனால ஒரு டிராக்டர் வந்து ஈஸியாக சேத்துலேருந்து வெளியே வந்துடும். எந்த ஒரு சேத்துலேயும் உட்காந்து போகாது இந்த ஆக்சில். நமக்கு ஓப்பன் பண்ணுற பானட் பார்த்திங்கன்னா ஒரு புஷ் பட்டன் தான். ஜஸ்ட் ஒரு புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைட்ராலிக்ஸ் டச் கொடுத்துருக்கறதுனால ஈஸி ஓப்பனிங் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஓப்பன் ஆகிறதுனால நம்மளுக்கு இப்போ இந்த ஃபுல் இன்ஜின் வந்து ஈஸி ஆக்சசபிளாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிறதுனால. இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3000 cc 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுவும் இண்டிபெண்ட் சிலிண்டர் ஹெட்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர் 50 HP இன்ஜினுங்க. ஃபியூல் சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா கவர்னர் சிஸ்டம் கொடுத்துருக்கனால இண்டிபெண்ட்டாக இப்போ 3 சிலிண்டருமே இண்டிபெண்ட்டான ஃபியூல் ஃப்ளோ இருக்கும். இந்த கவர்னர் சிஸ்டம் கொடுத்து இந்த கவர்னருக்கு 3 சிலிண்டருக்குமே தனித்தனியாக போகிறதுனால பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் பண்ணுறது உங்களுக்கு இருக்காது, அதாவது ஆர்பிஎம் ட்ராப்பேஜும் இருக்காது. அந்த பிக்கப் உடைய புல்லிங் பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கும் நம்ம வண்டியில். இண்டிபெண்டன்ட் சிலிண்டர் ஹெட் கொடுத்துருக்கறதுனால பார்த்திங்கன்னா சப்போஸ் ஏதோ ஒரு நம்ம ஓப்பன் பண்ணி அதில் ஒர்க் பார்க்க போகிறோம்னா எந்த சிலிண்டரில் போகிறோமோ அது மட்டுமே ஈஸியாக நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் நம்மளுக்கு ஒரு அந்த மெயின்டெனன்ஸு லேபர் சார்ஜுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மீதி டிராக்டரை கம்பேர் பண்ணும்போது. இன்ஜினில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேரலல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 சிலிண்டருக்குமே ஈக்குவலான கூலண்ட் வந்து போகும் ரேடியேட்டர்லேருந்து டேரெக்டாக. அதனால் 3 சிலிண்டருமே ஈக்குவலாக கூல் ஆகிறதுனால வண்டி வந்து சூடு அதிகமாக ஆகாது. டியூட்ஸ்ஃபரில் அந்த ஹீட்டிங் இஷ்யூன்றதே உங்களால் அதனால் பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்றது டியூட்ஸ்ஃபரில் எப்படி காமிப்பாங்கன்னா ஈஸியாக இந்த ரேடியேட்டர் ஃபேனை வந்து நம்ம காமிக்கலாங்க. ரேடியேட்டர் ஃபேன் பார்த்தா கூடமே அலுமினியமில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த கூலிங் எஃபிஷியன்சின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மீதி பிராண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் கூடமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க.
இந்த ரேடியேட்டரில் பார்த்திங்கன்னா கூட இந்த கேப்புன்றது நல்லாவே பார்க்க முடியும். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா பேக்கில் தெரியும். இது ஏன் இந்தளவுக்கு கேப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காற்றோட்டம் அதில் இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின்லேருந்து வர சூடாக வர கூலண்ட் வந்து இந்த ரேடியேட்டருக்குள்ளே போய் இங்கே தான் கூல் ஆகுதுங்க. ஸோ இந்த இடத்துல இந்தளவுக்கு கேப் கொடுத்து நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ கொடுத்ததுனால கூலண்ட்டும் நல்லாவே சூடாக வர்றது குளிர்ச்சி அடைஞ்சு அது திருப்பி இன்ஜினுக்கு போகும்போது ஒரு நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கும் இன்ஜினுக்கு. அது ஃபில்டர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு தாங்க கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆமரானோடைய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டிராக்டரில் உட்காந்துருக்கிற விவசாயிகளுக்குன்னு பார்த்திங்களா கம்ஃபர்டபிலிட்டின்றது ரொம்ப முக்கியமானது. அதில் ஃபஸ்ட்டு யூசேஜ்னு பார்த்திங்கன்னா கிளச்சு தான் பேலரில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சஸ்பெண்டல் பெடல் கொடுத்துருக்கனால ரொம்ப ஈஸியாகவே அதை நம்மளால் என்கேஜ் பண்ணி போட முடியும். சீட்டுன்னு பார்த்திங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து சஸ்பெண்டட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நம்மளுக்கு முதுகில் வந்து ஒரு இம்பேக்ட் இல்லாமல் எந்த ஒரு எவ்வளோ வயசான ஆளாக இருந்தாலுமே விவசாயிகளுக்கு இது ஓட்டுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குங்க. பிரேக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் ஆயில் இமர்ஸ்டு பிரேக் கொடுத்துருக்காங்க. வித் பூஸ்டர் பிரேக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா 10 டிப்பர் எடுத்துகிட்டு போனாலுமே இந்த இதில் பிரேக் அடிச்சிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக நிற்கும் இந்த வண்டி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இண்டிபெண்ட்டான பார்க்கிங் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் பிரேக் இது வந்து டைரெக்டாகவே போய் க்ரௌண்டில் அட்டாச் ஆகிறதுனால சப்போஸ் இந்த லெக்கில் யூஸ் பண்ணுற பிரேக் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்ற பட்ஜெட்டில் நம்ம வந்து அந்த டைமில் இதை என்கேஜ் பண்ணிக்கலாம். இது இப்படி ஜஸ்ட்டு காரில் கொடுக்குற மாதிரி இப்படி புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம், திருப்பி இப்படி என்கேஜ் பண்ணிக்கலாங்க. டேரெக்டாக அது க்ரௌண்டில் கொடுத்துருக்கறதுனாலும் இது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு கியரில் தான் விட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு நியூட்ரலில் போட்டு கியரை நம்ம வந்து இந்த பார்க்கிங் பிரேக்கை என்கேஜ் பண்ணிட்டு போனாலுமே போதுங்க. நெக்ஸ்ட்டு கிளச் பிளேடுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் கிளச் வித் இண்டிபெண்ட் பிடிஓ லிவரோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் பேலர் ஓட்டுறவங்களுக்குலாம் வந்து சிங்கிள் கிளச் வண்டி எப்படியும் சூட்டபுளாக இருக்காது. நம்ம வண்டிங்க 45 HP to 80 HP எந்த வண்டி எடுத்தாலுமே டபுள் கிளச்சுன்றது ஒரு காமனான ஃபீச்சராக தான் கொடுத்துருக்கோம். இந்த லிவரை என்கேஜ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் இப்படி புல் பண்ணால் போதும், கியர் என்கேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டபுள் பிடிஓ ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. 540 750ன்ற ஸ்பீடோடு வருது. இந்த இதை என்கேஜ் பண்ணிட்டு நம்ம 540 இல்லைன்னா 540 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதை ரிலீஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். ஜஸ்ட் இந்த ஒரு புஷ் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும், இப்படி என்கேஜ் ஆகிடுங்க ரொம்ப ஈஸியாக. இந்த 4-wheel டிரைவுக்கான ஷாஃப்ட்டுன்னு பார்த்திங்கனாலுமே பாடிக்குள்ளேயே இன்பில்ட்டாக வர்றதுனால பார்த்திங்கன்னா வெளியே தெரியாதுங்க. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு வரப்புலையுமே தட்டாது. அதுக்கான ப்ரொடெக்ஷன் லேயரும் கொடுத்துருக்கனால இந்த ஷாஃப்ட் வந்து நம்மளுக்கு டேமேஜே ஆகாதுங்க. இதனால தாங்க இது வந்து ஒரு டிரைவர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிராக்டர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கியர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போது வர நம்ம எல்லா காம்படிட்டருமே சிங்க்ரோமேக்ஸ் கியர் பாக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நம்ம டிராக்டர்ஸ்க்கும் என்ன ஒரு தனித்துவம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் இந்த ஷட்டில் கியரில் மட்டும்தாங்க சிங்க்ரோமேக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அதாவது ஃபார்வர்ட் போர்ட்லையும் ரிவர்ஸில் போர்ட்டில் மட்டும்தான் சிங்க்ரோமேக்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இது மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இந்த ரேஞ்சிலையுமே நம்ம ஃபுல்லி சிங்க்ரோமேக்ஸாக கொடுக்குறோம். லைஃபுமே நல்லாயிருக்கும். கியர் என்கேஜ் பண்ணிவிட்டு ஒரு ரோடு ரன்னிங்கில் இருந்தாலுமே வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ஓடுங்க. அடுத்து பின்னாடி ரியர் ஆக்சில் என்ன ஆக்சில் கொடுத்துருக்காங்க, பிளான்ட்ரி டிரைவ் ஆக்சில் தாங்க கொடுத்துருக்காங்க. பிளான்ட்ரி டிரைவ் ஆக்சில் கொடுத்துரு ஒரு யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயர் தேய்மானது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த புல்லிங் பாயிண்ட்ன்றது நல்லாயிருக்கும். எந்த ஒரு டயர் ஸ்லிப்பேஜ்ன்றதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த பிளான்ட்ரி டிரைவ் கொடுத்துருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இதில் நெக்ஸ்ட் ஹைட்ராலிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பவர் ஸ்மார்ட் ஹைட்ராலிக்ஸ், அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம்ங்க. இந்த வண்டியில் நம்ம யூஸ் பண்ணி ஒரு 2100 கிலோ வரைக்குமே ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஹைட்ராலிக்ஸ்னால நம்ம யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்பில்ட்டாகவே 2-way வேல் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு யூசேஜஸ், அதாவது ஒரு MB ப்ளோ யூஸ் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது 2-way வேல் யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டான இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க 4-wheel டிரைவ் டிராக்டரில். உங்களுக்கு டயர் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9.5க்கு 20, ரியரில் வந்து 14.9க்கு 28 டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்ஷனலாக வேணுன்னா அது பெரிய சைஸ் டயர் கூட, அதாவது 16.9 இன்ச் டயர் சைஸும் போட்டு வாங்கிக்கலாம். ஆனால் பேலருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர் சைஸே ஒரு உகந்ததாக இருக்கும். ஏன்னா ஒரு மைலேஜ் கான்செப்ட்னு பார்க்கும்போது இந்த டயர் சைஸ்லேயே ஒரு நல்ல ஒரு மைலேஜும் தரும். இதனால் விவசாயிகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃபியூல் சேவிங் கான்செப்டாகவும் மணி சேவிங் கான்செப்டாகவுமே இருக்குங்க. மேலும் இந்த டிராக்டருக்கு நீங்கள் உங்களுடைய பழைய டிராக்டரை எக்ஸ்சேஞ்சாக விட்டுட்டு இந்த புது டிராக்டரை கூட நீங்கள் இன்னும் ஓட்டிக்கிட்டு போகலாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு பேலர்லேயுமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி தரோங்க. உங்களுக்கு எந்த பேலர் வேணுமோ அந்த பேலரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி டிராக்டரோடையே சேர்த்து நம்ம டெலிவரி கொடுத்துக்கலாங்க.
மேலும் வேறு ஏதாவது விவரங்கள் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஷோரூமுக்கு டேரெக்டாக கூட வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.